Hey dudes, வணக்கம். This is Akshay. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல உள்ள ஐராதீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா காணும் பொங்கல். ஸோ இங்க உள்ள மக்கள்கிட்ட போயிட்டு காணும் பொங்கல்னா என்ன, இது எதுக்காக கொண்டாடுறாங்கிறதான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. உங்க பேருக்கா? லோகநாயகி. ஸோ இன்னைக்கு வந்து காணும் பொங்கல். காணும் பொங்கல்னா என்னென்ன இன்னைக்கு பண்ணுவீங்க நீங்க? சொல்லுங்க. காணும் பொங்கல்னா இது கன்னி பொங்கல்னு அர்த்தம். இது பெண்கள் எல்லாம் அழகா சூட் பண்ணிட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு அது ஜாலியாக விளையாடுவாங்க. கபடி, அப்புறம் வந்து விளையாடுறது, கைநாமூச்சி விளையாடுறது, இதெல்லாம் ஜாலியாக விளையாடுவாங்க. காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க. வேற என்னென்ன பண்ணுவாங்க ட்ரெடிஷ்னலா? இதான் எனக்கு தெரியும் சார். ஓகே, தேங்க்யூ. உங்க பேருக்கா? சங்கீதா. இன்னைக்கு வந்து காணும் பொங்கல். ஸோ காணும் பொங்கல்லாம் என்ன, இன்னைக்கு என்னென்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு காணும் பொங்கல்னா எல்லோரு ரிலேஷனும் இன்னைக்கு எல்லாமே ஒரு இடத்துல ரிலேஷனும் அக்கம் தெருல இருக்காங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு கூட்டமா வந்து விளையாட்டு நல்லா மகிழ்ச்சியா விளையாடுவாங்க. நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். அது ஸோ ட்ரெடிஷ்னலா இன்னைக்கு என்னென்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு அதாவது கன்னி பெண் சொல்லுவாங்களா, அவங்களாம் இன்னைக்கு புடவை நல்லா சேரீ கட்டி பூ தைச்சு அது இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்காக உள்ள ஒரு ஸ்பெஷல் அது. ஓகே, தேங்க்யூ. பாலாஜி. ஸோ இன்னைக்கு வந்து காணும் பொங்கல். ஸோ இன்னைக்கு வந்து என்னென்ன பண்ணுவாங்க? என்ன இது காணும் பொங்கல் பெண்கள் வந்து கும்மி அடிப்பாங்க, அவங்களோட சந்தோஷத்துக்காக உள்ளது. வேற என்ன ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க? ட்ரெடிஷ்னலாக என்னன்னா சின்ன பிள்ளைங்க வந்து அந்த பூத்தச்சு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக பொண்ணுங்க பூத்தச்சு ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் காட்டுறதுக்காக அப்படியே வருவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா தெரியணுங்கிறதுக்காக, அதாவது என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறத சொல்லலாம். அது ஒரு விஷயம். ஓகே, தேங்க்யூ. உங்க பேரு? விக்னேஸ்வரி. உங்க பேரு? அப்புறம். ஸோ இன்னைக்கு வந்து காணும் பொங்கல். ஸோ இன்னைக்கு வந்து என்னென்ன பண்ணுவீங்க? ட்ரெடிஷ்னலாக என்ன செய்வீங்க? என்ன பண்ணுவோம்? கலராக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவோம். இப்போலாம் நாங்கள் ஆஃப்டர் 3 இயர்ஸ் முடிச்சுக்குவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுவோம். வேற ட்ரெடிஷ்னலாக மீட் பண்ணலாம். ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்க? ட்ரெடிஷ்னலாக சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து சாப்பிடுவாங்க. இங்கே எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போவாங்க. ஓகே, ஓகே, தேங்க்யூ. சௌமியா. உங்க பேரு? மாமகேஸ்வரி. ஸோ இன்னைக்கு வந்து காணும் பொங்கல். இன்னைக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக என்னென்ன பண்ணுவாங்க? இந்த பூ தைச்சிட்டு பாவாடை, சின்ன குழந்தைங்களாம் புது பட்டுப்பாடு செட்லாம் போட்டு பூலாம் தைச்சிட்டு, உள்ள கிராமமா இருந்துச்சுன்னா கோயில்ல போயிட்டு இந்த கோலாட்டம் அந்த மாரிலாம் ஆடுவோம். பேருமா? புவனேஸ்வரி. உங்க பேரு? ரம்யா. உங்க பேரு? துர்கா தேவி. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காணும் பொங்கல். இன்னைக்கு வந்து ட்ரெடிஷ்னலா என்னென்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு கும்மி அடிப்பாங்க, கோலாட்டம் அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ சமீப காலமா அதெல்லாம் குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க கருத்து? இல்லை, அவங்க சொன்னது கரெக்ட் தான். நிறைய பேர் இந்த கோலாட்டம் கும்மி இதெல்லாம் இப்போ மறந்துட்டு இது மாதிரி, ஆனால் வெளியே எல்லாம் கோயிலுக்கு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாம் ஃபேமிலியோட வந்துட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ. பேரு? ஸ்வேதா. உங்க பேரு? பவித்ரா. திவ்யா. ஸோ இன்னைக்கு வந்து காணும் பொங்கல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலா என்னென்ன பண்ணுவாங்க? சாரி கட்டிப்பாங்க, தலையில பூ நிறைய வச்சுப்பாங்க, கோயிலுக்கு வருவாங்க. இதெல்லாம் ரெகுலரா பண்றது தானே. இன்னைக்கு ஸ்பெஷலா என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க, மீட் பண்ணுவாங்க. வேற இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது தெரியுமா? இந்த பண்டிகை இல்ல இன்னொரு பேர்? உழவர் திருநாளுங்கிறது. சரி, ஓகே. இலக்கியா. உங்க பேரு? அருண்குமார். ஸோ இன்னைக்கு வந்து காணும் பொங்கல். இன்னைக்கு ட்ரெடிஷ்னலா என்னென்ன செய்வாங்க? காணும் பொங்கல்னா வந்து ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்றா இன்வைட் பண்ணி ஏதாவது ஒரு அவுட்டிங் போகிறது தான் வந்து என்னோட ஸ்பெஷல்லே தான். ஓகே, தெரிஞ்சு. அதேதான், எல்லா பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு போய் வெளியில கோயிலுக்கு. உழவர் திருநாள் உழவர்களை வந்து போற்றுற விதமா, அதை வந்து உழவர்களை பெருமைப்படுத்துற விதமா அது பண்றது. ஆனா நம்ம மாட்டு பொங்கலுக்கே எல்லாம் பண்ணிடுறோம் அப்படிங்கிறனால இன்னைக்கு அவுட்டிங் தான் ஸ்பெஷலே. எல்லாரோட சேர்ந்து அவுட்டிங். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா? காணும் பொங்கல், கன்னிப்பு, உழவர் திருநாள். இன்னொரு பேர் இருக்கு. இல்ல, தெரியல. இது என்னென்ன ட்ரெடிஷ்னலா பண்ணுவாங்க? அவங்க புளிசோறு கொண்டு வாங்க. ஓகே. புளிசோறு கிண்டி கன்னி பொங்கலுக்கு கொண்டு வந்து எல்லாம் சாப்பிடுவாங்க. வேற என்ன செய்வாங்க? எல்லாம் சுத்துவாங்க, சந்தோஷமா கொண்டாடுவாங்க. புளிசோறு, தயிர் சோறு, எலுமிச்சம்பழ சாதம், இந்த மாதிரி அவங்க தக்காளி சாதம், அதுங்களுக்கு என்ன பிடிக்குதோ செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கோ வாழைக்காயோ வறுத்து மொச்ச பயிரோ வறுத்து கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. தீனி இதுக்கு 2 கொண்டாந்து வச்சுட்டு பிள்ளைங்களை விளையாட விடுங்க, முடிஞ்சா பொம்பளையில் விளையாடுங்க. ஓகே. கவிதா. ஸோ இன்னைக்கு வந்து காணும் பொங்கல். ஸோ இன்னைக்கு காணும் பொங்கல்னா ட்ரெடிஷ்னலா என்னென்ன பண்ணுவாங்க? ட்ரெடிஷ்னலா பொங்கல் வைப்பாங்க. சரி, ஓகே. வேற என்ன ஸ்பெஷல்?
அன்னைக்கு என்னென்ன பண்ணுவாங்க? லெமன் சாதம், தயிர் சாதம் கட்டிட்டு வந்து இங்க என்ஜாய் பண்ணுவாங்க பூங்கால. இதுக்கு வேற பேர் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா? காணும் பொங்கல். இன்னொரு பேரு தை திருநாள் இல்ல. தெரியல. சரி, ஓகே, தேங்க்யூ. பவானி. உங்க பேரு? ரேணுகா, சுபஸ்ரீ, கீர்த்தனா, சந்தியா. ஸோ இன்னைக்கு வந்து காணும் பொங்கல். காணும் பொங்கல்னா ட்ரெடிஷ்னலா என்னென்ன பண்ணுவாங்க? சாரி கட்டுவாங்க, பொம்பளை பிள்ளைங்க அலங்காரிப்பாங்க. அதுங்க கன்னி பொண்ணுங்கிறீங்க, அது ஒரு சந்தோஷம் அதுங்களுக்கு. ஓகே, வேற? அதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுக்கு வேற என்னென்ன பேர்ல வைப்பாங்க? இது கன்னி பொங்கல் தான் சொல்லுவாங்க. இன்னொரு பேரு? இன்னொரு பேரு என்ன பேரு? இன்னும் 2 பேர் இருக்கு. ரெண்டு இல்ல அது வேற. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து காணும் பொங்கல். காணும் பொங்கல்னா ட்ரெடிஷ்னலா என்னென்ன பண்ணுவாங்க? வேஷ்டி கட்டுவாங்க, எல்லாம் போட வருவாங்க, நல்ல பொண்ணா வரும். ஜாலியா வந்தோமா, என்ஜாய் பண்ணோமா, போலாம் போலாம். கும்மி அடிப்பாங்க சாமி, கும்மி அடிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க. சில வயசானவங்க தான் எங்க நினைச்சிட்டு சுடிதார் தான் போட்டு வந்து சுத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க, எங்க அக்கா தான் அப்படிதான் இருப்பாங்க. அவ்வளவுதான், ஃபேமிலியா வருவோம், ஜாலியா இருக்கும். வேற என்னென்ன பேர் இருக்கு? இது காணும் பொங்கல், கன்னடா கன்னி பொங்கல் மெயினா. இன்னொரு பேரு? திருவள்ளுவர் தினம். இல்ல நேத்தி. உங்க பேருக்கா? என் பேர் வினோதினி. ஸோ இன்னைக்கு வந்து காணும் பொங்கல். இன்னைக்கு வந்து ட்ரெடிஷ்னலா என்னென்ன பண்ணுவாங்க? கிராம சைட்லாம் வந்து பொங்கல் வச்சு ஆத்துல வந்து அது மட்டும் ஆத்துல வந்து சாமிக்கு வேண்டிக்கிட்டு இந்த இதெல்லாம் கும்மி கொட்டுவாங்க. கொட்டி பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் ஆத்துல வந்து செஞ்சு ஆத்துல தான் செய்வாங்க. இது இங்க எல்லாம் வந்து பார்க் மாதிரி இருக்கிறதுனால இங்க எல்லாரும் வந்து கோவில். தேங்க்யூ. உங்க பேரு? ஸோ இன்னைக்கு வந்து காணும் பொங்கல். இன்னைக்கு வந்து ட்ரெடிஷ்னலா என்னென்ன செய்வாங்க? பொங்கல் வச்சு போட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட? ஆக்சுவலா கோயிலுக்கு மட்டும் தான் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். வேற? அப்படி வீட்டுல தூங்குவோம், நேற்று ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு வேலை செஞ்சதுக்கு இன்னைக்கு ரெஸ்ட் எடுப்போம். இதுக்கு வேற என்னென்ன பேர்ல அழைப்பாங்க? காணும் பொங்கல், கன்னி பொங்கல். இன்னொரு பேரு? அதெல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அவ்வளவுதான் தெரியும். காணும் பொங்கல் தான் சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ. பேரு? வைஷ்ணவி. உங்க பேரு? ஸ்ரீமதி. அபிநயா. ராஜேஸ்வரி. ஸோ இன்னைக்கு வந்து காணும் பொங்கல். காணும் பொங்கலுக்கு வந்து ட்ரெடிஷ்னலா என்னென்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு என்ன இங்க வந்திருக்கோம், சாப்பாடு சமைச்சு எடுத்து வந்திருக்கோம். அதுதான். வேற என்ன? வேற? ட்ரெஸ் ட்ரெடிஷனலா பண்ணிருக்காங்க. வேற? வேற அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. சரி, இது வேற என்னென்ன பேர்ல அழைப்பாங்க? கன்னி பொங்கல்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரு? உழவர் திருநாள். இல்லையா? இல்ல, தெரியலையே. இன்னொரு பேர் இருக்கு, அது தெரியுமா? இல்ல, தெரியலையா. இன்னொரு பேர்? பெரும்பொங்கல். இல்ல. என் பேர் சொல்ல. உங்க பேரு? ரஞ்சனி. சுமதி. உங்க பேரு? சதீஷ். உங்க பேரு? ரம்யா. ஸோ இன்னைக்கு வந்து காணும் பொங்கல். காணும் பொங்கலுக்கு வந்து ட்ரெடிஷ்னலா என்னென்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க. பொண்ணுங்களுக்கு எல்லாம் சாமி எடுத்துட்டு வந்து இங்க எல்லாம் சர்வீஸ் பண்ணுவாங்க. வேற? வேற என்ன பண்ணுவோம், விளையாடுவாங்க எல்லாரும். சரி, ஜாலியா கோயிலுக்குலாம் வந்து பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு. ஸோ இது வேற என்னென்ன பேர்ல அழைப்பாங்க காணும் பொங்கல்? கன்னி பொங்கல். இன்னொரு பேரு? கரீனா. வேற? சரி, ஓகே. மங்கை. உங்க பேரு? கார்த்திக். ஸோ இன்னைக்கு வந்து காணும் பொங்கல். காணும் பொங்கலுக்கு ட்ரெடிஷ்னலா என்னென்ன பண்ணுவாங்க? பொம்பளை பிள்ளைங்க பூத்துப்பாங்க. ஓகே. வேற? சில கிராமத்துல நிறைய ஃபெஸ்டிவல் போட்டி நடத்துவாங்க. வேற? உங்களுக்கு எது? ஸோ இதை வேற எப்படி எல்லாம் கூப்பிடுவாங்க? இன்னொரு பேர், 2 பேர் இருக்கு. கன்னி பொங்கல்னு சொல்லுவாங்க. ஓகே. இன்னொரு பேர்? இன்னொன்னு? அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போய் எல்லாத்தையும் கொஸ்டின் கேட்டோம். பார்த்தீங்கன்னா கேட்டதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கரெக்டான ஆன்சரே தெரியல. ஸோ காணும் பொங்கல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பொங்கல் வைக்கும்போது பொங்கல் பானையில் வந்து ஒரு மஞ்சள் குத்தினை கட்டி அதை வந்து பொங்கல் வச்சதுக்கப்புறம் முதிய சுமங்கலி அவர் ஐவர்கிட்ட கொடுத்துட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தை பெற்று அது வந்து அந்த பெண்கள் வந்து மூஞ்சிலையும் பாதத்திலையும் பூசிப்பாங்களாம். ஸோ இதுதான் காணும் பொங்கல்ங்கிறது. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு 2 பேர் இருக்குது. காணும் பொங்கல் வந்து கன்னி பொங்கல்னு அழைப்பாங்க, கணு பண்டிகைன்னு அழைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல போட்டிகள்லாம் வச்சு கொண்டாடுவாங்க. ஸோ இவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you soon.